ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான். டியோடாப்லேருந்து நான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இதில் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கிது. அதனுடைய டீட்டெயில்டு வீடியோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நோட் புக் தான். இதனுடைய ப்ரைஸ் 25 rupees போட்டிருக்கு. நான் கொஞ்சம் பெருசாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் சின்ன ஒரு குட்டி டைரி மாதிரி இருக்குது. இதை பர்ஸ்லாம் வச்சு கொண்டு போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. 25 rupeesக்கு ஒர்த் இல்லை, பட் ஓகே தான். நெக்ஸ்ட்டு இந்த அதசிவ் வால் ஹூக்கு. இது ₹2.25 வருது. இது மற்ற வெப்சைட்லலாம் 10 பீஸ் 150 இந்த மாதிரி வரும். இது ஒரு பீஸ் ₹2.25 வருது. நல்லா ஸ்டிக் ஆகிக்குது. இந்த அமௌண்ட்டுக்கு இது சூப்பர் வர்த்து தான். நெக்ஸ்ட் இந்த மொபைல் ஸ்டாண்டு. இது ₹2 ஒரு பீஸ் ₹2 வருது. நான் 2 பீஸ் வாங்கியிருந்தேன். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இந்த அமௌண்ட்டுக்கு சூப்பர் வர்த்து தான். ₹2க்கு இது சூப்பர் வர்த்து தான். நெக்ஸ்ட்டு இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. இது என்னென்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது கிச்சனில் நம்ம சிங்கில் நம்ம பிளேட்ஸில் இருக்க ஏதாவது வேஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடு இதில் ஊற்றினோம்னா அதில் இருக்க வேஸ்ட்லாம் இதில் அப்படியே தங்கிட்டு தண்ணி வெளியே லீக் ஆகிடும். அதாவது இந்த வேஸ்ட் தண்ணி ஊற்றோம்னா அது வெளியே லீக் ஆகிடும். இது ₹17 வருது. நெக்ஸ்ட் இந்த யூஎஸ்பி லைட்டு. இது ₹12.5 வருது. இது இந்த மாதிரி பவர் பேங்க்கில் இல்லை லேப்டாப்பில் அதில் யூஎஸ்பி கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த எக் யோக் செப்பரேட்டர். அதாவது நம்ம எக்கில் இருக்க மஞ்சள் கருவை மட்டும் தனியாக இதில் செப்பரேட் பண்ணிக்கலாம். இது நான் ஹாஃப் பாயில் போடுறதுக்காக வாங்கினேன். இதனுடைய அமௌண்ட் ₹4. நெக்ஸ்ட் இந்த டூத் ப்ரஷ் ஹோல்டர். இது நம்ம வெளியே எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம்னா இதில் ப்ரஷ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இதில் 2 ப்ரஷ் கிட்ட போடலாம். நல்லா லென்த்தாகவே இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ஃபுட் ஸ்க்ரப்பர். இது நம்ம பெடிக்யூர் பண்ணும் போதெல்லாம் நம்ம காலில் ஸ்க்ரப் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்கல. அடுத்து இந்த ப்ரஷ்ஷு. இது நான் வாங்கும் போதே நல்லா இப்படி உடஞ்ச மாதிரி தான் வந்துருந்துச்சு. கிராக் ஆகி தான் வந்துருந்துச்சு. இது நான் எதுக்கு வாங்கினேனே தெரியல. சரி, ₹9 போட்டிருந்துச்சு. பாப்பாவுக்கு யூஸாக இருக்கும், விளையாடுறதுக்கு யூஸாக இருக்குங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அவள் அடிக்கடி எங்களோட ப்ரஷ் எடுத்து விளையாண்டுட்ருப்பா. சரி, அவள் இதை வச்சு விளையாடட்டுங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இது குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பட் உடஞ்சி தான் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த நம்பர் லாக்கு. இது என் ஹஸ்பண்ட்காக வாங்கியிருந்தேன். அவர் வீக்லி ஒன்ஸ் கலெக்ஷனுக்காக பெங்களூர் போவார். அவரோட பேக்கில் இருந்த லாக் உடஞ்சிருச்சு. சரி, இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். அதில் இருக்க நம்பரில் 3மே 0 செட் பண்ணிட்டு லாக் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். அதே 0க்கு பதிலாக வேறு ஏதாவது நம்பர் செட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. பட் இது லைட்டாக ஓப்பன் ஆகுற மாதிரி ஓப்பனாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, பட் குட்டியாக நல்லா அழகாக இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு வால் ஹேங்கர் தான். இது எல்லாத்தோட ப்ரைஸ் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அந்த பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வாலில் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கீழே இதில் ஹேங் பண்ணிக்கலாம். இது பார்க்கவும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி இருக்குது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இந்த அமௌண்ட்டுக்கு இது சூப்பர் வர்த்து தான். நெக்ஸ்ட் இந்த பில்லோ. இது ஏர் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பில்லோ தான். இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதில் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன். இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் இந்தளவுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்குது. பண்ணும்போது வெளியே எடுத்துகிட்டு போகலாம். இதில் நம்ம ஏர் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ட்ராவல் கிட்டு. இதில் ஐ மாஸ்க்கு, நெக் பில்லோ, நோஸ் பட்ஸ் எல்லாமே வந்துடுது. இந்த நோஸ் பட்ஸ் ஓகே தான். இந்த ஐ மாஸ்க் அந்தளவுக்கு ஓகேவா இல்லை. பட் பில்லோ சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. இந்த 3 சேர்ந்து காம்போவாக அமௌண்ட்டுக்கு சூப்பர் வர்த்து தான். இந்த ஒரு பில்லோ மட்டும் தனியாகவே நான் இதை விட அதிகமாக மற்ற வெப்சைட்ல தான் பார்த்துருக்கேன். இந்த ரேட்க்கு இந்த பில்லோ சூப்பர் வர்த்து தான். நெக்ஸ்ட் பாத்ரூம் க்ளீன் ப்ரஷ்ஷு. இது சிலிக்கான் ப்ரஷ் மாதிரி இருக்குது. இதோட குவாலிட்டி ரொம்ப நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, பட் ஓகே தான். ஏன்னா இந்த பிளாஸ்டிக்லாம் லைட்டாக அப்படியே வளையுது, நல்லாவே வளையுது. பட் க்ளீன் பண்ணால் சூப்பராக க்ளீன் ஆகுது. நெக்ஸ்ட் இது இந்த அமௌண்ட்க்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு வாங்கியிருக்கேன். இதோட அமௌண்ட் ₹10 போட்டிருக்கு.
இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. பிளேட் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இல்லை. பட் 10 ருபீஸ்க்கு இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அடுத்து மொபைல் ஹோல்டர். இது வந்து காம்போவாக 4 பீஸ் சேர்த்து 38 ருபீஸ். இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதோட பேக் சைடில் டபுள் சைட் டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து வாலில் ஸ்டிக் பண்ணி மொபைல் இல்லை பவர் பேங்க் இல்லை ஏசி ரிமோட் இந்த மாதிரி ஏதாவது அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சப்பாத்தி ரோல் மேட். இதுவும் நான் ரொம்ப நாளாக வாங்கினேன்னு விஷ்லிஸ்ட்லேயே வச்சுருந்து வாங்கினேன். இது லென்த் நல்லா பெருசாகவே இருக்குது. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸ் வைஸ் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் இது நம்ம நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்த மாடல் அது, ஆனால் இது வந்தது வேறு மாதிரி வந்திருக்கு. குவாலிட்டி ஓகே தான், பட் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த மெஷரிங் ஸ்பூனு. இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு சூப்பர் ஒர்த். இதை 17 ருபீஸ்க்கு இது சூப்பர் ஒர்த்தாகவே இருந்துச்சு. 17 ருபீஸ்க்கு 8 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சிலிக்கான் பாட் ஹோல்டர். இது வந்து நான் ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன், 23 ருபீஸ். இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இதுதான் நான் எதிர்பார்த்ததுலேயே ரொம்ப மோசமாக வந்துச்சு. இவ்வளோ குவாலிட்டி சீப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. 25 ருபீஸ் தான். பட் இது எப்படி யூஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் குவாலிட்டி நல்லாவே இல்லை. ரொம்ப ஒரு தின் பேப்பர் மாதிரி தான் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வடிகட்டி. இதனுடைய ப்ரைஸ் 4 ருபீஸ். 4 ருபீஸ்க்கு உண்டான குவாலிட்டி இருக்குது. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் நான் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு ப்ராடக்ட்னா இது தான். நான் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இவ்வளோ சீப்பாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதனுடைய ப்ரைஸ் 40 ருபீஸ். ஆனால் 40 ருபீஸ் கூட இது ஒர்த்து கிடையாது. இது ஏதோ இந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுற கிளாத் மாதிரி இருக்குது. நான் இது இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேருக்கு டவல் மாதிரி இது லாக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்பூன், ஃபோக் ஸ்பூனு. இது வந்து 6 பீஸ் 12 ருபீஸ் இருந்துச்சு. இது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோக் ஸ்பூன், சில்வர் ஃபோக் ஸ்பூன். இது 30 ருபீஸ். இது 6 பீஸ் தான். இது 30 ருபீஸ்க்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டு. இதில் வந்து நம்ம மேலே ஏதாவது கொடம் இந்த மாதிரி ஏதாவது வெயிட்டான பொருள் வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதில் நான் 2 வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த வைப்பர். இது வந்து மிரர் வைப்பர். ஆனால் நான் வந்து கிச்சனில் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இது 20 ருபீஸ்க்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பர்ஸு. இது வந்து நான் சும்மா செக் பண்ணி பார்க்குறதுக்காக வாங்கினேன். 12 ருபீஸ் தான். குட்டியாக தான் இருக்குது. மொபைல் சைஸ்க்கு இருக்காது, அதை விட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. பட் மொபைல் எடுத்துகிட்டு போகும்போது கூட இதை வந்து ஒரு மணிலாம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இதோட குவாலிட்டி 12 ருபீஸ்க்கு சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் இதுவும் நான் ரொம்ப எதிர்பார்த்து தான் வாங்கினேன். பட் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. 42 ருபீஸ். அதாவது ஏதோ இந்த குழந்தைங்களாம் விளையாடுற டாய்ஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இதில் இல்லை. மொபைல் வச்சு ஹோல்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு தான் நிற்குது. கொஞ்சம் ஆடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஸ்கால்லாம் வந்து ஸ்ட்ராங்காக லாக் ஆக மாட்டேங்குது. இது ஒஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் இது எல்இடி ஃப்ளாஷ் லைட் இயர் பிக்கர். 9.5 ருபீஸ். 10 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது. இது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே காதில் நல்லா லைட் அடிக்குது. நல்லா யூஸ் ஆகும் இதுவும். நெக்ஸ்ட் இதுவும் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட். இது நான் பேபி வச்சுருக்கனால வெளியே கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் யூஸ் ஆகுங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ட்ராவல் டம்ளர் மாதிரி. இது நம்ம இப்படி லாக் பண்ணி இப்போ பேக்கில் போட்டுக்கலாம். எங்கேயாச்சும் போனோம்னா அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாட்டர் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல்லாம் பண்ணும்போது நல்லாவே யூஸ் ஆகும். நான் இதில் 2 வாங்கியிருந்தேன். பட் கொஞ்சம் தண்ணி லீக் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே போகும்போது நல்லாவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கட்டர். இது நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து வேறு வெப்சைட்லாம் வாங்கியிருக்கேன். இது ஒரு பீஸ் வந்து 120 ருபீஸ், 2 பீஸ் 150 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இது நான் வச்சுருக்க கட்டர் மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை. பட் 22 ருபீஸ்க்கு ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது விண்டோ க்ளீனிங் ப்ரஷ்ஷு. இது நான் ஸ்லைடிங் விண்டோ மாதிரி தான் எங்கள் வீடு ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். அதுக்காக இது வாங்கினேன். பட் அந்தளவுக்கு இது வந்து க்ளீன் பண்ணலை. 19 ருபீஸ். பட் இது வந்து 2-3 டைம்ஸ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போயுமே அந்தளவுக்குலாம் டஸ்ட் வரல. இதுவும் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் தான். அவ்வளோதான். இதோட அடுத்த பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதில் என்னுடைய ஃபேவரட்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள். அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.